இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ப்ரொஃபசர் தொடங்குங்க. நீங்க ஏற்கனவே தெளிவா விளக்கி கொண்டிருந்தீர்கள். ஒரு பாட்டில், ஒரு மூடி, எப்படி பாட்டிலையும் மூடியையும் ஒன்றாக இணைக்கணுமோ அதே மாதிரி இணைந்து கொண்டிருக்கிறது என சொன்னீர்கள். தற்போது நாசா இணைந்து விட்டது என அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த கட்டங்கள் என்னென்ன? இந்த இணைஞ்சிருக்குன்னா ரெண்டுமே தொற்றுக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இணைப்பு ஏற்படுத்தணும். இப்ப நம்ம ஒரு 2 ரயில் பெட்டியை இணைக்கிறோம்னா ஒண்ணு பக்கத்துல வரணும். வந்த பிறகு ரெண்டுத்துக்கு இடையில சரியான இணைப்புகளை போடுவாங்க. ரெண்டுத்துக்கு இடையில கேபிள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேபிள் எல்லாம் இணைப்பாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஒன்றோடு இணையும். அதனால அடுத்த நிமிடமே கதவு திறந்துட்டு வெளில வர மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த விண்கலத்துல ஒரு கதவு இருக்கும், விண்வெளி நிலையத்துல ஒரு கதவு இருக்கும். ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு குழாய் மாதிரியான பகுதி, அந்த குழாயில தான் அது அடைஞ்சிருக்கு. அந்த குழாய் மாதிரியான அந்த பகுதியை இப்போ காற்று நிரப்புவாங்க. விண்வெளி நிலையத்திற்குள்ள என்ன காற்று அழுத்தம் இருந்ததோ அதே அழுத்த அளவுக்கு அந்த குழாயில காற்றை நிரப்புவாங்க. அதே மாதிரி விண்கலத்துக்குள்ளேயும் விண்வெளி நிலையத்துல என்ன அழுத்தம் இருக்கோ அதே அளவு காற்று அழுத்தம் இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. காற்று அழுத்தம் கூடுவா இருந்தானாக்கா காற்றை வெளியேற்றுவாங்க. காற்று அழுத்தம் குறைவாக இருந்தானாக்கா காற்றை உள்ள போட்டு காற்று அழுத்தத்தை சமன் செய்வாங்க. சமன் செஞ்ச பிறகுதான் இந்த டோரை ஓபன் பண்ணோம், அந்த டோரை ஓபன் பண்ணோம், அப்புறம் இங்கேருந்து அங்க போகும். இப்ப நம்ம 2 ரயில் பெட்டி இருக்குனாக்க இடையில ஒரு பாலம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பாலம் மாதிரியான இருப்பதா அந்த குழாய் மாதிரியான அந்த பகுதி. அதை இப்போ ஏர் சீல் ஆக்கணும். அந்த ஏர் சீல் ஆன பிறகுதான் இந்த நடவடிக்கைகள் நடக்கும். பொதுவா இது சில மணித்துளிகளுக்கு மேல எடுக்கும். 1-2 நிமிடங்கள்ல முடியாது, சில மணித்துளிகள் எடுக்கும் இந்த முழு விஷயங்கள் நான் செய்து முடிக்கும். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு தற்போது டிராகன் விண்கலம் இணைந்திருக்கிறது. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்கின்ற பெருமையை சுபான்சு சுக்லா பெற்றிருக்கிறார். ஒரு இந்தியர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் தடம் பதிக்கப் போகிறார். ராகேஷ் சர்மா 41 வருடங்களுக்கு முன்பு சென்றிருந்தாலும் தற்போது சுபான்சு சுக்லாவினுடைய பயணம் என்பது இந்திய விண்வெளித்துறைக்கே ஒரு முக்கியமான பயணமாக இருக்கிறது. குறிப்பாக ககன்யான் திட்டத்திற்கு ஒரு முன்னோட்டமாக சுபான்சு சுக்லாவினுடைய இந்த பயணம் அமைந்திருக்கிறது. ப்ரொஃபசர் தொடர்ந்து சொல்லுங்க, இந்த டிராகன் விண்கலத்தினுடைய மிஷன் பைலட்டாக இருக்கக்கூடியவர் சுபான்சு சுக்லா. அப்போ அவருக்கான பொறுப்பு என்ன? இந்த டாக்கிங் மேற்கொண்டது சுபான்சு சுக்லா தானா? இல்ல, அந்த வே பாயிண்ட் 2ல இருந்து தானாக இயங்கும். வே பாயிண்ட் 2க்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த 20 மீட்டரை நம்ம கையால இயக்குவது கடினம். ஒரு சிக்கல் நிலைமையில செய்யலாம், ஆனா சாதாரணமா அப்படி செய்ய மாட்டாங்க. தானியங்கி முறையில தான் வச்சிருப்பாங்க. 2த்துலயும் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ஒண்ணுத்தோட ஒண்ணு தொடர்பு கொண்டு இதுல இருந்து லேசர் லைட் அங்க போகும். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து இந்த விண்கலம் தன்னுடைய பாதையை சீரமைத்து சரி செய்து அந்த ஜாடியில மூடி போடுற மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வேலைகளை தானியங்கியாக தான் செய்யும். அதை அந்த கடைசி கட்டத்தை மனிதர்கள் செய்யற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க, தானியங்கியா இருக்கும். பட் ஆனா நேற்றைக்கு இந்த விண்வெளியில செலுத்துறாங்க இல்லையா, அந்த செலுத்தினதிலிருந்து இந்த வரைக்கும், இந்த வே பாயிண்ட் 1 வே பாயிண்ட் 2 வரைக்கும் அந்த விண்கலத்தை செலுத்தி கொண்டு வந்தது மாலுமி சுபான்சு சுக்லா. ஏன்னா அவர் தான் இந்த திட்டத்தினுடைய பைலட். பெரி அப்படிங்கிறவங்க நாசாவினுடைய விண்வெளி வீரர் இதனுடைய குழு தலைவரா இருக்காரு. ஆனா இதை பைலட் பண்ணது இவர் சுபான்சு சுக்லா. ப்ரொஃபசர், ஒட்டுமொத்தமாக இந்த விண்வெளி வீரர்கள் டிராகன் விண்கலத்தில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்வதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஏற்கனவே 7 விண்வெளி வீரர்கள் ISSல இருக்கிறாங்க. அவங்க ரிசீவ் பண்றதுக்கு எந்த அளவிற்கு ஒரு முனைப்போடு இருப்பார்கள்? இப்போ அவங்க உள்ள தயார் நிலையில இருப்பாங்க. அதாவது உள்ள வேண்டிய இந்த 2த்துக்கும் இடையில சரியான காற்றழுத்தம் இருக்கணும்ன்றலாம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அந்த காற்றை நிரப்பணும்னு சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரியான வேலைகள்லாம் ISSல இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் தான் மேற்கொள்ளணும். அந்த வேலைகள்ல இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். இந்த 4 பேரும் இந்த விண்கலத்துல இப்போ சென்றக்கூடிய இந்த 4 பேரும் அதே விண்கலத்துக்குள்ள கடந்த சுமார் 28 மணி நேரமா இருந்திருக்காங்க. இத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த விண்கலத்துல இருக்கக்கூடிய அளவு என்ன, அந்த என்ன அப்படிங்கறத நீங்க படத்தை பார்த்துருப்பீங்க.
என்ன ஒரு 8 மீட்டர் உயரம், 4 மீட்டர் அகலம், அவ்வளவுதான். 4 மீட்டர்னா என்னது, ஒரு சின்ன அறை கூட கிடையாது இல்லையா? அதனால எழுந்து நடந்து அந்த மாதிரி கூட செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக கம்மி, குறைவு. அதனால இந்த ஒரு நாளுக்கு மேல நீங்க வந்து அப்படியே இருந்து போயிருப்பீங்க. அப்கோர்ஸ் உணவு போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும், ஆனாலும் வந்து பல்வேறு விஷயங்கள் நீங்க ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தா செய்ய வேண்டிய விஷயங்கள் பல இருக்கும் இல்லையா? ஸோ முதல்ல ஒரு 5-10 நிமிடங்கள் ஒரு அந்த இணைப்பின் போது 2 குழுவும் சந்திப்பது, கட்டிப்பிடிப்பது, வரவேற்பது போன்ற நிகழ்வுகளுக்கு பிறகு அந்த விண்வெளி வீரர்களுடைய உடல் பாதுகாப்பு போன்ற விஷயங்கள்ல வந்து ஒரு கவனம் செலுத்தக்கூடிய வேலைகள் வந்து தோணும். ப்ரொஃபசர், காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. பிசிக்கலா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு டிராகன் விண்கலம் இணைந்தது. நம்ம ஏற்கனவே ஸ்பேடெக்ஸ் மிஷன் போது பேசணும், நீங்க கூட சொன்னீங்க, அதாவது 2 விண்கலங்களும் இணைய வேண்டும் என்றால் 2 பேத்துக்கு இடையில தொடர்பு மட்டும் ஏற்படக்கூடாது, அதற்கு இடையில தொலை தொடர்பு ஏற்பட வேண்டும், மின்சாரங்கள் 2 பக்கமும் பாய வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த டிராகன் விண்கலம் டாக் செய்த இந்த நிகழ்வு அந்த சாஃப்ட்வேரா என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன் ஏற்படும்? நீங்க நம்ம பிளக்கு வந்து பிளக் பாயிண்ட் இருக்கு, பிளக் இருக்கு, 2 ஒண்ணுத்தோட ஒண்ணு இணையுது இல்லையா? அதே மாதிரி வந்து அந்த விண்கலத்திற்கு வேண்டிய மின்சாரம், தகவல் போன்ற தொடர்புகளுக்கு வந்து சில பொருத்துகள் இருக்கும். அந்த பொருத்துல வந்து கரெக்டா போய் 2ம் வந்து இணையணும். இணைஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க, அந்த இணைஞ்சதை டெஸ்ட் பண்ணியும் பார்ப்பாங்க. ஏன்னா இதுக்கு மேல, அதாவது இந்த இணைந்த பிறகு அந்த விண்கலம், இந்த டிராகன் விண்கலம், இந்த குழுவை ஏற்று செல்லக்கூடிய அந்த விண்கலத்திற்கு சுயமாக ஆற்றலை உருவாக்கக்கூடிய விஷயத்த வந்து நிறுத்திருப்பாங்க. அதனுடைய இன்ஜின்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. பேட்டரி இருக்கும், அந்த பேட்டரியில இருக்கக்கூடிய பவர் தான். ஆனால் அந்த பேட்டரியை நீங்க வந்து சார்ஜ் பண்ண வேண்டியே இருக்கணும் இல்லையா? ஏன்னா அதுல சார்ஜ் போயிடும். அதெல்லாம் வந்து அந்த விண்வெளி நிலையத்திலிருந்து தான் வந்து இப்போ வந்து அந்த மின்சாரம், ஆற்றல், பல்வேறு விஷயங்கள் செயல்படுவதற்கு வேண்டிய ஆற்றல் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் சரியா போயிட்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நான் சொன்ன இந்த ஏரை ப்ரெஷரைஸ் பண்ணுவது, குறிப்பிட்ட அளவுக்கு அந்த இடையில வந்து காற்றழுத்தத்தை உருவாக்குவது, அதன் மூலமாக இதிலிருந்து அதுக்கோ அதிலிருந்து இதுக்கோ ஆட்கள் நகர்ந்து செல்வதற்கான வேலைகளை வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி தருவாங்க. நெகிழ்ச்சியான ஒரு தருணத்தை திரையினில் பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருந்து சுபான்சு சுக்லாவினுடைய பெற்றோர்கள் எழுந்து நின்று கைத்தட்டல் கொடுக்கின்றனர். தன்னுடைய மகன் விண்வெளிக்கு சென்று விட்டான், சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்கின்ற ஒரு பெருமையை பெற்றுவிட்டான் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் தற்போது சுபான்சு சுக்லாவினுடைய பெற்றோர்கள் எழுந்து நின்று அந்த நெகிழ்ச்சியான தருணத்தை வந்து பதிவு செய்திருக்க அந்த காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். சுபான்சு சுக்லாவினுடைய தந்தை ஒரு டென்டிஸ்ட், அவர் ஒரு பல் மருத்துவராக இருந்திருக்கிறார். அவர் தாய் தொடர்ச்சியாக அவர் IAF, குறிப்பாக விமானப்படை வீரராக சுபான்சு சுக்லா இப்போது இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய தாயார் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோக கம்னா என்கின்ற தன்னுடைய மனைவியை பற்றியும் நெகிழ்ச்சியுடன் அவர் பதிவு செய்திருக்கிறார். அவர் ஜூன் 25ஆம் தேதி இந்திய நேரப்படி 12:01 விண்வெளிக்கு புறப்படுவதற்கு முன்பாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். என்னுடைய மனைவி இல்லை என்றால் இந்த தருணத்தை நான் அடைந்திருக்க மாட்டேன், மிகவும் ஒரு உருக்கமான என்னுடைய பதிவை என்னுடைய மனைவிக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் என்று அவருடைய செய்தியில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த ஒரு சூழல்ல அவருடைய பெற்றோர்கள் தற்போது நெகிழ்ச்சியுடன் எழுந்து நின்று தன்னுடைய மக்கள் நேரடியாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இணைந்த அந்த காட்சிகளை வந்து நம்ம வந்து திரையில் பார்த்துட்டு இருக்கோம். வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த திரையில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தோடு டிராகன் விண்கலம் இணைந்திருக்கக்கூடிய அந்த டாக்கிங் நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.